இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான ஹாய் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதில் வந்து நிறைய சேட் பண்ணலாம், பொண்ணு மாதிரி நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவீங்க. இன்னொருத்தர் வந்து நானும் யாரும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், பக்கத்தில் நிற்கிற மாதிரி கூட நான் ஃபோட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் வேற யார் வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. எவனாவது ஒருத்தன் தான் சொல்லுவான், நிறைய பேர் அப்படி ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமானது எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸை போட்டு தள்ளுறது, சத்தியமாக அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நிறையவே இருக்குது. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது ஒன்றாவதுலேருந்து ஐடி ஒர்க் பண்ணுற அந்த கோடிங் வரைக்குமே நம்ம சாட் ஜிபிடி, அதாவது ஏஐயில் சொன்னோம் அப்படின்னா அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ ஏஐ வந்ததுனால வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வேலைவாய்ப்பு எல்லாமே கம்மியாகும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம். என்ன எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏஐ இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையோ இல்லை மனுஷன் செய்ய முடியாத வேலையோ எல்லாமே ஏஐ பண்ணிடுது. அப்படின்றப்போ எல்லாமே அவங்க ஏஐ வச்சு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மேன் பவர் எதுக்கு அப்படின்ற ஒரு டவுட் தான் எல்லாத்துக்குமே வருது. எல்லாமே என்னால் மேன் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே ஏஐ பண்ணிடுது. அப்படின்றப்போ மேனுக்கு வந்து இங்கே ஒரு வேலையே கிடையாது, மட்டும் மேன் பவர் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா ஏஐ உள்ளே வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்கிறப்போ வந்து ஏஐலாம் ஃபாரினில் தான் இருக்குது, நம்ம ஊர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்ல, அது எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சாச்சு. அதாவது ஏஐ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வரப்போகுது. அஃபிஷியலாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2026லேருந்து 30க்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 2030க்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்க போகுதுன்றது தெரில ஏஐ வந்ததுக்கு அப்புறம். ஸோ எங்கே வரப்போகுது, யார் அதை கொண்டு வர போகிறா, எந்த கம்பெனி உள்ளே வரப்போகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ஏஐ இப்போ வந்து சமீபத்தில் ஒரு 2-3 வருஷமா ஏஐ எங்கே தொட்டாலும் ஏஐ தான். ஒரு வீடியோ நம்ம பார்த்தா கூட அது ஒரிஜினலா இல்லை டவுட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. ஏன்னா எல்லாமே ஏஐயில் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய உருவம் வந்து ஒரு யானையை முழுகுது. அது உண்மையா பொய்யான்னு தெரில. பாதி பேர் கமெண்ட்ல வந்து குட் ஏஐ அப்படின்னு போடுறானுங்க. ஆனால் உண்மையிலேயே அது நடக்குதா நடக்கல. ஏன்னா அந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கைத்தன்மைன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து இது வந்து பேட் பாய்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து நீ லவ் பண்ணி ஏமாத்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து ரிவீல் பண்ணுது. இந்த மாதிரி நானும் ஒன்று ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அப்படின்னு. அது நாலுங்க ஏஐங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம். தப்பிக்கக்கூடாது, பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரியா. இந்த மாதிரிலாம் ஏஐயில் வந்து எது நம்புறது எது நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அதான் ஏஐ. இப்போ வந்து அந்த ஏஐ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா எல்லா வேலையும் ஏஐ செய்கிறப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம்ல. இப்போ அந்த ஒரு இஷ்யூ தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஏஐக்கு வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ஏகப்பட்ட கம்பெனி வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அது அதுக்காக அப்படின்னா ஏஐக்காக. இன்னும் ஏஐயில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செயல்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொன்னீங்க, உண்மையாது அப்படின்னா அம்மா சத்தியமா இந்தியாவில் வந்து வரப்போகுது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரால விசாகப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல வந்து ஏஐ வந்து ஒரு புதிய ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போறதா. அதாவது யார் அப்படின்னா கூகுள் ஏஐ. அதாவது ஏஐல வந்து கூகுள் ஏஐ அப்படின்னா கொஞ்சம் சேஃப் தான். என்ன அப்படின்னா நிறைய ஏஐஸ்லாம் இருக்கு. அதுல வந்து நிறைய நம்ம அந்த சொன்னல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி மர்டர் பண்ணுறதுன்றதை அந்த ஏஐயில் பார்த்துக்கலாம். அப்புறம் எப்படி சூசைட் பண்ணிக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். எப்படி ஏதாச்சும் கிரியேட் பண்ணுறது, அதாவது பாம் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாம்பை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஏஐயில் வந்து ஒரு பதில் இருக்குது. ஆனால் கூகுளில் அப்படி கிடையாது. இப்போது நீ கூகுளில் போயிட்டு அந்த வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா வெப்சைட்டுமே எடுக்காது. ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மட்டும் தான் எடுக்கும். எனக்கு தெரியாது, சொன்னதை வச்சு நாம் பார்க்கறது கிடையாது, சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் சரியா. கூகுளில் வந்து ஏகப்பட்டது வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கூகுளில் வந்து நீங்கள் ஏதாச்சும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுற மாதிரி, இல்லை ஹவு டு கிரியேட் அ பாம் அப்படின்ற மாதிரி போட்டாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணாலோ உன்னோட அக்கௌண்ட் வந்து அந்த செகண்டே பிளாக் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஐபி அட்ரஸ் வச்சு நீ எங்கே இருக்கியோ அப்படியே வந்து உன்னை தூக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க. மாமியார் வீடுனா எங்கே, உங்கள் மாமியார் வீடு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் நொங்கு எடுத்துருவாங்க. நீ யார் எங்கேருந்து வர அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா. இது வந்து கூகுளில் இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் சேஃப் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கூகுள் வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறப்போ கண்டிப்பாக ஏஐ இவங்க கொண்டு வராங்க அப்படின்றப்போ கொஞ்சம் இது சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத எனக்கு தெரியல. மோடிஜி அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தா கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, அவங்க 2 பேருமே இது விஷயமா ஒரு மீட்டிங் ஒன்று பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்காக $15 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
$15 மில்லியன் எவ்வளவு தெரியுமா? 13,00,000 கோடி. 0,0,0 அது என்றதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேவா? 13,00,000 கோடி வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்பா! அது பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. அதாவது ஏஐக்காகவே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2026ல இருந்து 2030, அதாவது 5 வருஷத்துல இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேம்படுத்தலாம் அப்படின்றது வரும். ஒரேடியா அப்படியே செய்ய வேணாம். கொஞ்சம் 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 படிப்படியா வருவோம் அப்படின்றத வந்து அவங்க கூகுள் வந்து அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள் ஏஐ வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ரெடி பண்ற வரைக்கும் வேலை வரும் கண்டிப்பா. ரெடி பண்ற வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மேன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் இது செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மேனுக்கு வந்து ஒர்க் இல்லாம போயிடும். இல்லையா? நான் சொல்றது வந்து கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த கம்பெனி, அதாவது ஏஐ கூகுள் ஏஐயோட ஹப் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது கூகுள் ஏஐ ஹப் இது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இங்க இருக்கிற நிறைய சிஸ்டம், அதாவது நிறைய ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிஸ்டம் எல்லாமே ஒரு மாதிரி அட்வான்ஸ்டா வர ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப டெக்னிக்கலா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கேயே வந்து எல்லாமே ரெடி பண்றதுனால கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாவது தொழில்நுட்பங்களா இருக்கட்டும், அதோட பயணிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அட்வான்ஸான ஒரு சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இது இந்த விஷயம் வரதுனால இவங்க வந்து ஒருவேளை மேன் பவர் ஏஐ இல்லாம, அதாவது சிஸ்டமேட்டிக் ஏஐ, அதாவது ஒரு சிஸ்டமோ அந்த மாதிரி ஏஐ திங்க தான் பண்றாங்க அப்படின்னா அப்ப பிரச்சனை இல்லை. இதுவே வந்து நம்ம ஜப்பான்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குங்ஃபு நடக்கிற இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஏஐலே வச்சுக்கிறானுங்க. ஆப்போசிட் வந்து ஏஐல வந்து ஒரு ரோபோ மாதிரி வச்சிடுறாங்க. அது ஈக்குவலா உங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி லெவல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி. நார்மல், ஹார்டு, மார்டல் அப்படின்ற மாதிரி இந்த கேம்ஸ்லாம் இருக்கும்ல, உனக்கு உனக்கு வந்து எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு நீ விளாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு வந்து ரோபோக்கு வச்சிடறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க ஏஐ ரோபோக்கு. அதுக்கப்புறம் அது வந்து சண்டை போடுது. அந்த மாதிரி இங்க எதுக்கும் ஒரு மனுஷன் ஒரு சிட்டியை வந்து இங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலைக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஜகாவாட் சிஸ்டமா யூஸ் பண்ண போறாங்க. அதாவது ஒரு ரொம்ப ஹைடெக்ஸான சிஸ்டம்ஸ் தான் வந்து இந்த ஏஐ, அதாவது கூகுள் ஏஐ ஹப் வந்து யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்நெட் சோர்ஸ் எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா, அண்டர் வாட்டர்ல இருந்து அந்த ஒயர்ஸ் எல்லாமே வருது. ஆமா, எனக்கு என்னடா காமனா எனக்கு ஒரு விஷயம், எனக்கு தான் தெரியல, இல்லை உங்களுக்கும் அது டவுட்டானு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனுக்குலாம் சிக்னல் எப்படி வருது, நெட்வொர்க் எப்படி வருது? டவர்ல இருந்து வருது. டவருக்கு எங்க இருந்து வருது? சேட்டலைட்ல தானே வருதுன்னா நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது சேட்டலைட்ல இருந்து வரலையாமா. கடலுக்கு அடியில வந்து ஏதோ ஒயர்ஸ் இருக்காமா. அந்த ஒயர்ல இருந்து தான் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுதான் புதுசா இருந்துச்சு. அப்ப சேட்டலைட்ல இருந்து வரலையா அப்படின்றது எனக்கு பெரிய ஷாக்கு. நான் இவ்வளவு நாளா வந்து சேட்டலைட் தான் வந்துட்டு இருக்கு. நான் கண்ட மணிக்கு திட்டுவேன். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறப்பலாம் சிக்னல் கிடைக்காதா? திட்டுவேன். என்னடா அது நெட்டு திட்டுவேன். திட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா பக்கத்துலயே வந்து இது இருக்கும், டவர் இருக்கும். டவர் தான் இருக்கே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு சிக்னல் எதுவும் பிரச்சனை போல, மேல ஏதோ ராக்கெட் கிராஸ் ஆயிருக்கும் போல, அதனால வரல போல அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆனா கடலுக்கு அடியில ஏதோ ஒயர்ஸ் இருக்கு, அதுல இருந்து தான் வருது அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்காவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுள் வந்து, அதாவது நம்ம கூகுள்னா என்னோட கூகுள் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கிறவர் வச்சிருக்கிறதுனால நான் சொல்றேன். அதாவது கூகுள் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஒயர்ஸ் வந்து அண்டர் வாட்டர்ல, அதாவது அண்டர் சி, கடலுக்கு அடியில வந்து நிறையவே இருக்குன்றதுனால நமக்கு வந்து நிறைய சோர்ஸ் வரதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பே, அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஏகப்பட்ட ஒயர்ஸ் அண்டர் வாட்டர்ல இருக்கிறதாகவும், அது எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அபிஷியலாவே தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஏஐ வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மனுஷங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு வந்து அது வேலை கம்மியா இல்லாத வரைக்கும் அது எல்லாமே நல்லா இருக்கும். ஒருவேளை அந்த ஏஐ ஆப்ரேட் பண்றதே நம்ம மனுஷங்களா இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க அவங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்புன்றது எல்லாருமே கிடைக்கும். ஒருவேளை சிட்டி மாதிரி ஒரு ரோபோவை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பொழப்பு என்ன பொழப்பு ஆக போகுது அப்படின்றது தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் விஜய்க்கும் வந்து ஏதாவது ரோபோ விட்டாங்க அப்படின்னா எனக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்றது தெரியவில்லை. இந்த ஏஐ வரதுனால ஒட்டுமொத்த நாடுமே வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு போயிடும் அப்படின்றது வந்து கூகுளே அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு மீட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து சந்திரபாபு நாயுடு யாரு அப்படின்னா நம்ம ஆந்திராக்குல அதோட முதல்வர். அவரு வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு முதல் முறையில எங்களோட ஊர்ல, அதாவது எங்களோட மாநிலத்துல இது நடக்கிறது வந்து ரொம்பவே எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ல எலெக்ஷன் வருது, நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, 2026ல கூகுள் இப்போ வந்து ஒரு அந்த ஏஐ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்குவோம். 2026ல இருந்து 30 வரை மெல்ல மெல்ல படிப்படியா அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பார்ப்போம் அது வந்து எந்த மாதிரி வரப்போகுது, எந்த மாதிரி அமைய போகுது, நமக்கு ப்ளஸ் ஆகுமோ மைனஸ் ஆகுமோ அப்படின்றது நமக்கு தெரில. ஆனால் ஏஐ வந்துருச்சு அப்படின்னா ஊர் எல்லாமே டோட்டலாக மாறிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து வேலை வாய்ப்புக்கு ஏதோ ஒரு
பிரச்சனை வராமல் இருந்தால் வரைக்கும் அது ஏஐ வந்து ரொம்பவே நல்லது. அதாவது கூகுள் ஏஐ வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த கூகுள் ஏஐ வந்து நம்ம இந்தியாவுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணீங்கன்னு ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு அப்டேட்டும் டெய்லி உங்களை வந்து சேர்ந்து. இதோட அந்த கண்டென்ட் முடிச்சு டேக் கேர், பை பை, டாடா, சி சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப், விஜய் அபிஷேக்.